வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நம்ம மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட் சந்திக்கிறோம். இந்த முறை எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ கரண்டா போயிட்டு இருக்கக்கூடிய தர்மஸ்தலா மாஸ் பரியல் கேஸ் பத்தி தான் பேச போறோம். ஒரு சாமியார் மடம், அந்த சாமியார் மடத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சை, கொலை அல்லது அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள், இது எதுவுமே புதுசு கிடையாது. நம்ம காலம் காலமாக ஒரு சாமியார் மடம் அப்படின்னு சொன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சை, அங்க நடக்கக்கூடிய கொலைகள் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாகவே எல்லா காலமும் இருந்துட்டு தான் இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன? இப்படிலாம் ஒரு பயம் இருந்தும் இப்படி நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, சட்டத்தால கூட நம்மளால பாதுகாக்க முடியலன்ற மாதிரியான சூழல் இருந்தும் கூட எப்படி மக்கள் மீண்டும் மீண்டும் இந்த சாமியார் மடத்துக்குலாம் போறாங்க, அவங்க குழந்தைங்களை எப்படி ஒப்படைக்கிறாங்க, அது ஒரு சேஃப் ஹேவன் எப்படி நம்புறாங்க, எப்படி மக்கள் அங்கெல்லாம் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்க சைக்கி என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச போறோம். யார் கூட பேச போறோம் அப்படின்னா, நம்ம தோழர் வில்லவன் ராமதாஸ் போடுவோம். வணக்கம். வணக்கம். நம்ம ஏற்கனவே மகாவிஷ்ணு பத்தி பேசியிருந்தோம். மகாவிஷ்ணுவோட சர்ச்சை வந்தப்போ இதை டச் பண்ணியிருப்போம். இந்த காட்மேன் சாமியார், ஏன் அவனே ஒரு சின்ன பையனா இருக்கான், மகாவிஷ்ணு கிட்டத்தட்ட என்னோட வயசு இருப்பாரு, இல்லை என்னோட 2-3 வயசு பெரியதா இருப்பாரு, ஒரு 50 வயசு அம்மாலாம் போய் காலில் விழுறாங்களே, இதெல்லாம் என்னன்றதை நம்ம லைட்டா டச் பண்ணியிருப்போம். அதை இன்னும் விரிவா பேச வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். இந்த தர்மஸ்தலா கேஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்துருப்பீங்க. முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மக்களுக்குரிய பக்தி, அது அவங்களுடைய நம்பிக்கை, அதனால போய் குழந்தைகளை விடுறது, இல்லை இவங்களே போய் அங்க அடைக்கலம் ஆகுறதுன்றது எப்பவுமே நடந்துட்டே தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இதுல ஃபுல்லா பார்ப்போம். முதல்ல இந்த தர்மஸ்தலா கேஸ்ல இருந்து பார்ப்போம். எப்படி உங்களுடைய பார்வை எப்படி இருந்து? நீங்களும் பெங்களூர் பக்கத்தெல்லாம் அங்கெல்லாம் இருந்திருக்கேன்னு சொன்னீங்க. தெரியாது, தர்மஸ்தலா கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். அது ஒரு எப்படி ஒரு காஞ்சி மடம் மாதிரி அந்த மாதிரி ஒரு பாப்புலரான இல்ல. கர்நாடகால அங்கங்க மடங்களோட சக்தி அதிகம். ஒரு ஏரியாவை அல்லது ஒரு ஜாதியை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, அதற்குள்ள அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகம். இன்ஃபேக்ட் அதனால கர்நாடகாவை சொல்றது என்னன்னு சொன்னா, தேர்தல் நடக்கிறதே பாதி தொகுதிக்கு தான் நடக்கும், மீதி எல்லாமே ஃபிக்ஸ்டு. நீங்க ஒரு தொகுதியில ஒரு செக்ஷனை மீறி இன்னொருத்தர் போய் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. சீட்டு கொடுக்கலன்னு சொன்னா, கட்சியில சீட்டு கொடுக்கலன்னு சொன்னா அவர்கள் சுயேட்சா நின்று ஜெயிச்சு திரும்ப அதே கட்சிக்கு வருவாங்க, யோசிக்கல மாட்டாங்க. அந்த மாதிரியான அது ஒரு மடத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும். மடம், தனிநபர்கள், அந்த மாதிரி மடத்தினுடைய செல்வாக்கு அதிகங்கிற அங்களுடைய அரசியல் வடிவமே இது மாதிரியான மடங்களோடு. ஈஷா இப்ப ஒண்ணு கட்டிட்டு இருக்காரோ, சத்குரு எல்லாருக்கும். நீங்க கர்நாடகா நித்யானந்தாவுக்கு அங்கதான் இருந்துச்சு, நித்யானந்தாவுக்கு அங்க ஒண்ணு இருந்தது. எல்லா சாமியார்களும் நீங்க கலெக்ஷனை அதிகப்படுத்தணும்னு சொன்னா உங்களுக்கு பெங்களூர்ல ஒரு பிரான்ச் இருக்கணும். ஏன்னா அது ஒரு கார்பரேட் சிட்டி, மும்பைக்கு அடுத்தபடியா. இன்ஃபேக்ட் பாம்பேக்கு வேற ஒரு ஃபேஸ் உண்டு, பட் இது ஒரு முழுக்கவே ஒப்பீட்டளவில் அதிக வருவாய் இருக்கிற, அது ஒரு முன்பே அதை ஒரு ஓய்வு பெறுவோருக்கான பாரடைஸா இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளசண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் உண்டு. கர்நாடகாவில் இந்த மாதிரியான மடங்களோட செல்வாக்கு ஒப்பீட்டளவில் ரொம்ப அதிகம், மற்ற எல்லா இடத்தையும் விட. ஜென்ரலாகவே மடங்களுக்கு செல்வாக்கு அதிகம், ஏன்னா ஒரு குரூப் அவங்க ஆள்றாங்கன்னு சொல்லி. இந்த மடம் நேத்ராவதி ஆத்தங்கரையில் இருக்குது, நிறைய சொத்து உண்டு, அரசியல் ரீதியான செல்வாக்கு உண்டு. அங்கே வேலை செஞ்ச ஒரு சுகாதார பணியாளர் 98 அல்லது 95 அந்த டைம்லேருந்து 2014 வரைக்கும் நான் நூற்றுக்கணக்கான பணங்களை நான் டிஸ்போஸ் பண்ணேன். அது ஆசிட் வீசி மூஞ்சி கருகின உடல்கள் இருந்தது, சிறார்களோட அந்த மாதிரி. அது ரேப் பண்ணி கொல்லப்பட்டதுக்கான எல்லா அறிகுறிகளோட அந்த பிணங்கள் இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. அந்த ஏரியாவில் தான் அண்ணாமலை போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாருன்னு நேற்று பத்திரிகையாளர் ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்போ ஒரு எஸ்ஐடி ப்ரோபுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த இடத்தில் காங்கிரஸுக்கு எதிராக இதை அரசியல் நடத்த வாய்ப்பு இருக்கிற பாஜக இதை பேசல. இன்ஃபேக்ட் அவங்க மடத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த கேஸ்டுக்கு எதிர் கேஸ்ட் ஜாதி, மதச்சார்பற்ற ஜனதாவில் இருக்கு இல்லையா, அது இன்னொரு கேஸ்டை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு கட்சி. வெளிப்பார்வைக்கு இல்லைனாலும் கூட உள்ள அதனோட வடிவமைப்பு தான். அவங்க இதை எதிர்த்து பேசல. கர்நாடகாவில் எந்த கட்சி இது குறித்து பெருசா பேசல, காங்கிரஸுமே பேசலையா? அது ரூலிங் பார்ட்டியில் அவங்க எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க. போலீஸ் பெருசா அதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்கிறதுக்கு உதாரணங்கள் இந்தியா முழுக்கவே உண்டு. எல்லா சாமியார் மடங்கள்லையும் பிரச்சனை ரொம்ப கையை மீறி போனால் ஒழிய போலீஸ் நடவடிக்கைங்கிறது சாத்தியம் கிடையாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அரசியல் ரீதியான இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அவர்கள் ஒரு பெருந்திரளான மக்களை பின்னாடி வச்சிருக்கவங்க. நீங்க ஜெயேந்திர சரஸ்வதி அரெஸ்ட் ஆகுறாரு, அந்த இந்தியாவில் நீ அது கெட்டு போச்சு, நேர்மை இல்லை, ஊழல் பெருகிடுச்சுன்னு பேசுற பார்ப்பனர்கள். ஜெயேந்திர சரஸ்வதியை பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்ப்பனர்கள். ஆனா ஜெயேந்திர சரஸ்வதியை விடுதலை செய்யணும்னு மயிலாப்பூர்ல மனித சங்கிலி, மாம்பழத்துல பண்ணாங்க, மயிலாப்பூர்ல பார்க்கலாம், மாம்பழத்துல மனித சங்கிலி அமைச்சாங்க. ஸோ இங்கே ஒரு மடங்களுக்கான செல்வாக்குங்கிறது ஜாதி ரீதியாகவோ அல்லது ஆட்களை திரட்டுறதுல இருக்குங்கிறதுனால நடவடிக்கைங்கிறது ஒப்பீட்டளவில் அநேகமாக சாத்தியம் இல்லை. மடங்களுக்கு வேறு வேறு தேவை இருக்கு அரசியல் ரீதியாக.
நீங்கள் வரலாறுல இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மக்களை கட்டுப்படுத்துறதுக்கான இன்னொரு கருவியாக அரசாங்கங்கள் வந்து மதத்தை தான் பயன்படுத்தியிருக்கு. ராஜா சொல்லி கேட்கலன்னு சொன்னால் சாமியார் சொல்லி கேட்க வைக்கலாம். சாமியாரை மீறி யாராவது போகும்போது ராஜா அதை வந்து கட்டுப்படுத்துவார். இது காலங்காலமாக நடக்கிறது. நீங்கள் எந்த மடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சில இடங்கள் பிரச்சனை வர்றதுக்குள்ள அவர்கள் தப்பிக்கலாம், அல்லது சிலர் ஓரளவு நேர்மையாக இருந்திருக்கலாம். பட் அந்த சிஸ்டம் ஒரு ஊழலை, பாலியல் முறைகேட்டை அது என்கரேஜ் பண்ணுற ஒரு அமைப்பாக தான் மடங்கள் எப்போதுமே இருக்கும், இனியும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இதில் ஒரு பெரிய விசாரணை நடந்து அதில் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை. பேர் வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ரெவலேஷன் கொடுத்துருக்காரு. ரிமைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் பாடியோட அதெல்லாம் கொடுத்துருக்காரு, ஃபோட்டோகிராஃப்ஸை கொடுத்துருக்காரு. அவருமே வந்து மன ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அட்லீஸ்ட் இதை வெளியே சொல்லியாவது எனக்கு வந்து ஒரு க்ளோஷர் கிடைக்கட்டும்ன்ற அடிப்படையில் நான் வந்து வெளியே சொன்னேன் அப்படின்றது அவர் தரப்பினுடைய அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. வழக்கறிஞர்கள்லாம் கையில் எடுத்திருக்காங்க, உச்சநீதிமன்றம் போகுது, அங்கே எங்கே போகுதுன்றதெல்லாம் சொல்றாங்க. அங்கெல்லாம் கிடைக்காது. எனக்கு நான் தான் சொல்றேனே, இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் மேல அது ஒரு சாமியார்களுக்கு எதிரான ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்குங்கிற ஹோப் எனக்கு. இவ்வளவு தடயங்கள் வெளியே வந்த பிறகும் கூட ஆசாராம் பாபு இருக்கார்ல, அவர் மைனர் குழந்தைகளை ரேப் பண்ணது, கொலை, இதெல்லாம் அவர் பேர்ல இருக்க கேஸ். அஃப்கோர்ஸ் வேற வழியே இல்லை. அவர் அப்போ வந்து மோடி பவர்ஃபுல்லா இல்லை. ஸோ அதில் தப்பிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு அரிதான ஒரு வழக்காக வந்திருக்கு. சரி, குர்மித் ராம் ரஹீம் அவனோட உள்ள வந்து கிட்டத்தட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை, தன்னுடைய பக்தர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துறதுல அவன் கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு நடத்திருக்கான். அங்கிருந்து வர்ற தகவலை தான் அந்த ராயட்ல வந்து 30 பேர் ஒன்று செத்து போனாங்க. இந்த ஆள் அரெஸ்ட் பண்ண போது நடந்த ஒட்டுமொத்தமாக நடந்த எல்லா வன்முறைகளையும் சேர்த்து 30 பேர்கிட்ட சாவுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருக்கு வந்து நினைச்சப்ப எல்லாம் பரவல் கிடைக்குது, சகல சௌபாகியங்களோட தான் இருக்காரு. இதை மாதிரி நீங்க ஒன்றும் பெரிய இது பண்ண முடியாது. ஜெயேந்திர சரஸ்வதி அரெஸ்ட் ஆன போது கோர்ட் என்ன மாதிரியான கரிசனத்தை அவர் மீது காட்டியதுங்கிறத பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அவரை ஏன் பாடாப்படுத்துறீங்க, ஏன் வீட்டில் கூட வச்சு நடத்தீங்க விசாரணைங்கிற ரேஞ்சுக்கு பேசினாங்க. குற்றம் எது? சங்கரராமன் கொலை. ஆமா, ஒரு மர்டர் கேஸ். அது இல்லாம அவர்கள் பேர்ல வந்து அப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தவர் கொண்டு வந்து டிவி இன்டர்வியூல பேசுனது, அங்க வந்து வெளியான அவரோட விசாரணை வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது ஒரு விசாரணை கைதி அப்படி மல்லாக்க படுத்த வாக்குல விசாரணைக்கு பதில் சொல்லி பார்த்துருக்கீங்களா? கோர்ட்ல இல்ல, போலீஸ் விசாரணையில அவரோட அனந்த சயன போஸ்ட்ல அப்படி படுத்துக்கிட்டு, நான் ஒன்றும் அவனை வெட்டு குத்துலாம் சொல்லலை, பிரச்சனை பண்றான்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இவ்வளவு ப்ரிவிலேஜ், இவ்வளவு சௌரியம் இவங்களுக்கு. ஈஷா உங்களால அவங்களுக்கு பேர்ல வந்து அப்பட்டமான சட்டவிரோதம், அதுவும் வனப்பகுதிகளில் கட்டுமானங்களை, பெருங்கட்டுமானங்களை கொண்டு வந்திருக்காங்க, யானை வழித்தரம், இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீ ஏன் கட் அவுட் வேடிக்கை பார்த்தேன்னு கேட்குது கோர்ட். அதனால இந்த சிஸ்டம் வந்து இவர்களிடமிருந்து இவங்களுக்கு எதிரான ஒரு நீதியை கொடுத்துருங்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ல நடக்கலாம். அதுலேயும் கூட அவர்களுக்கு அவங்க வாழ்நாள் வரைக்கும் சொகுசா வாழ்றதுக்கான எல்லா வசதியோடையும் அவங்க இருந்துருவாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஸோ இதுல நாம அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை பேசுறதா ஏதாவது உருப்படியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என் அபிப்பிராயம். அண்ட் அந்த நம்பர் எனக்கு அவ்வளவு 200-300, ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் 200-300 பேர் காணா போறது அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலா அது ஏதோ ஒரு வகையில் அது வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட முடியும். ஒரு 10-20 பேர் அப்படிங்கிற அளவில் அந்த எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். இங்க இந்த மாதிரியான வன்முறை, பாலியல் வன்முறை, கொலை, இதெல்லாம் வந்து ஒரு சாமியார் மடத்தில் நடக்காது அப்படின்னு நான் நிச்சயமா இல்லை சொல்லலை. ஆனால் 200-300 அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து அதை நம்ம வேற சில தரவுகள் அதை ப்ரூவ் பண்ணாதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆமா, யாரோ ஒருத்தர் போய் விசாரிச்சு இங்க இத்தனை பேர் காணா போயிருக்காங்க, இவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு, இதன் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கு, அல்லது இந்த மாதிரியான ட்ரேஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு இங்க வந்து பெரிய கூட்டம் இருக்குங்கிறதுனால இவ்வளவு பெரிய எண்ணிக்கை ஏனோட தர்க்க அறிவுக்கு உட்பட்டு இத்தனை எண்ணிக்கை சாத்தியம் இல்லை. பட் இந்த குற்றங்கள் நடந்திருக்குங்கிறதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இல்லை. நீங்க சொல்ற பிரிவுலகம் வந்து இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு கூட கிடையாது? நிச்சயமா கிடையாது. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு மிக்க நபர்களாக சாமியார்களும் மடங்களும் இருக்கு. இல்ல, அரசியல்வாதிக்கு ஒண்ணு, அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகள்ல வந்து கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு கரிசனத்தை வந்து எல்லாமே வைக்காது. நீங்க இந்த கோர்ட்ல இல்லைன்னு சொன்னா அடுத்த கோர்ட்ல உங்களை பிடிச்சிருக்குவாங்க, அல்லது சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி மாறும் போதுன்னா அங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிஸ்டம் அவங்கள வந்து பிடிச்சி அவங்கள நெருக்க முடியும். இடியை வச்சு பண்ணலாம், சிபிஐ வச்சு பண்ணலாம், அல்லது மக்கள் தொடர்ந்து அவங்கள வந்து அணுகிக்கிட்டே இருப்பாங்க, எதிரிகளும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிற ஒரு நெட்வொர்க் இருக்குங்கிறதுனால அவங்க தான் நினைச்ச மாதிரி அப்படி செஞ்சிட முடியாது. இன்னொன்று, அவர்கள் மக்களை வந்து எப்போதும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. பட் மடங்கள் அப்படி கிடையாது.
அவங்க ஒரு 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 செர்டன் குரூப்பை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குரூப்பை வச்சு தான் அவங்க பார்கெயின் பண்ணுவாங்க. அதனால வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தேவைப்படுவார்கள். அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு லாபி இருக்கும். அவங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு லாபி இருக்கும். நீங்க இப்போ ரொம்ப வசதியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ், இவங்க எல்லாருமே இவங்க கூட இவங்களுக்கு வந்து இவங்க பஜனையில கலந்துக்கிறது அப்படின்னு இருக்கும். வேற சில ரெக்கமெண்டேஷனுக்கு இவங்க தேவைப்படுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய மடங்கள் செய்யறது, பிளாக் மணி மாற்றி தருதுங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் கமிஷன் போக எடுத்துக்கிட்டு மீதியை மாற்றி தருவாங்கங்கிறதும் மடங்கள் பரவலாக செய்கிறது தான். இல்லாட்டி இவ்வளோ பெரிய வளர்ச்சி எங்கேருந்து சாத்தியம்? நம்ம அதானிய கேள்வி கேட்குறோம்ல, இந்த குறுகிய காலத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய சொத்து சேர்த்தாருன்னு சொல்லி. இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா பல சாமியார் மடங்களுக்கு இது பொருந்தும். ஆனால் சாமியார் மடங்கள் மீது கை வைக்கிறதுக்கு நாம் எப்போவுமே பயப்படுவோம். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் இதற்கான வரலாறு உண்டு. ஸோ நம்ம அந்த இதுல இருந்தா பார்க்கணும். முன்ன நம்ம அதனுடைய வரலாறுல இருந்து பார்க்கலாம் ஏன் தேவைப்படுது. இதை நான் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் கடவுள் தேவைப்படுது? கடவுள் அதோட வரேன். அந்த ப்ரிவிலேஜ் வந்து அரசியல்வாதிகளுக்கு விட அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். அதாவது என்னன்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்யல. அப்படியும் கூட அதிகாரமும் கூட வரம்புக்குட்பட்டதான். மேபி மோடிக்கு கிடைக்கிற ஒரு 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 கண்மூடித்தனமான ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் எங்க அவருக்கு வந்து இப்போதைக்கு இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அது அப்படியே ரிவர்ஸ்ல மாற முடியும். பட் அது கூட இப்போ அவங்க கைப்பற்றின பிறகு அது நடக்குதுன்னு வேணா சொல்லுவேன் நான். ஆனா அதுக்கு முன்பு எல்லாரையும் வந்து அவர்களுடைய கழுத்தை பிடிச்சு நெருக்கிற அளவுக்கான மற்ற சிஸ்டம் இங்க இருந்துச்சு. ஈவன் மோடியோட இந்த செல்வாக்கு இருக்குல்ல, அரசியல் ரீதியான பவர் இருக்குல்ல, அதற்கு பின்னாடி மதம் இருக்குல்ல. அவர்கள் ஒரு மதத்தை கட்டுப்படுத்துற, மறைமுகமா மதத்தை கட்டுப்படுத்துற லெவல்ல இருக்காங்க. மத ரீதியான எந்த ஒரு செயலையும் மத ரீதியான அணிதிரட்டலை செய்யற அளவுக்கான ஒரு சக்தி இருக்குன்றது தான் மோடியோட பவரே தவிர அது வெறுமனே பொலிட்டிக்கல் பவர் கிடையாது. அரசியல் RSSங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கையில் இருக்கு. அதன் வழியா இன்னொரு மதத்தின் மீதான வெறுப்பை அவங்களால ஆம்பிளிஃபை பண்ண முடியுது. அவர்கள் அணிதிரட்டி ஒவ்வொரு இடத்துலையும் அதற்குண்டான அஜெண்டாவை ஃபாலோ பண்ண முடியுதுங்கும் போது அது ஒரு அந்த எண்ணிக்கை தான் அவருக்கு அந்த பவரை கொடுக்குதே தவிர அது வெறுமனே அரசியல் தேர்தலில் ஜெயிச்சாருங்கிறது இல்லை. இந்த கூட்டத்தை வச்சு தேர்தலில் ஜெயிக்கிறாரு, தேர்தலில் ஜெயிக்கிறத வச்சு இந்த கூட்டத்தினுடைய பவரை வந்து அதிகப்படுத்துறாரு. இந்த சக்தி நான் கிட்டத்தட்ட இது ஒரு மத ரீதியான அணிதிரட்டல் தான். ஒரு சாமியாரோட வளர்ச்சிக்கும் பிஜேபியோட இன்னைய வளர்ச்சி, இன்னையோட சைஸுக்கும் பெரிய வித்தியாசம்னு ஒண்ணு கிடையாது. நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, அரசியல்வாதிக்கு இருக்க ப்ரிவிலேஜ் விட ஜாஸ்தியா சாமியாருக்கு இருக்கு. நீங்க சாமியார் எல்லா சாமியாருக்கும் அது காமன் தானான்னு கேட்கறேன். ஏன்னா இப்போ காஞ்சி சங்கராச்சாரியாரை வந்து படுத்துக்கிட்டே வந்து விசாரணையின் போது இருந்தாருன்றதை சொன்னீங்க. ஆசாராம் பாபுக்கு, நித்யானந்தாக்கு, ஓஷோவுக்கு, இவர்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. ஓகே, அவங்க இடத்துல ஆசாராம் பாபுவோட பிரச்சனை என்னன்னா, இந்த சிஸ்டம்ல எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு சில இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு. குர்மித் ராம் ரஹீம் அதே தான். இந்த அதாவது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற எல்லா முதலாளியும் டாக்ஸ் திருட்டு பண்ணுவான், இந்த மேனிப்புலேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, வேல்யூல மேனிப்புலேட் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஓனர் ராமலிங்கராஜு என்ன பண்றாரு, அதை ஓவர் யூஸ் பண்ணிட்டாரு. இந்த ஓவர் யூஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா, முதலாளிகளோட திருட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆகுன்றதுனால அவர் உள்ள போறாரு. மற்றபடி நீங்க அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்குள்ள வரையறுக்கப்பட்ட அளவுக்குள்ள நீங்க சுரண்டும் போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை, திருட்டு, சின்ன சின்ன கொலைகள், பெரிய திருட்டே கூட எல்லையை மீறிடாது. அவ்வளவுதான். சிவசங்கர் பாபா சிறார் பாலியல் ரீதியாக அவர்களை பயன்படுத்தினாருங்கிறது குற்றச்சாட்டு. ஓப்பனா வெளியில அவர்கள் வந்து சொன்னாங்க, அவர் அப்படித்தான் நடந்துகிட்டாருன்னு உறுதிப்படுத்தினாங்க. வீடியோஸ் வெளியில வந்தது. இப்ப என்னாச்சு, அவருக்கு வெளியில வந்துட்டாரு, சத்சங்கம் நடத்துறாரு, டெய்லி மக்கள் வர்றாங்க. நீங்க ரொம்ப முக்கியம், நீங்க மற்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, அவருடைய டிவோட்டிஸ் உலகளாவிய அளவில் இருக்கிறவர்கள் இன்னைக்கும் அவரை நம்புறாங்க, பின்னாடி வர்றாங்க. இப்படி ஒரு பவர்ல வந்து எந்த அரசு அவங்க மேல கை வைக்க விரும்பும்? நாளைக்கு தேவைப்படுவாங்கன்றதுனால மற்ற அமைப்புகள் வந்து அமைதியா இருக்கும். ஆஃபீஸர்ஸ் இவங்க ஏதோ ஒன்று, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன் பெனிஃபிட்டா சொல்லுவாங்கல்ல, அந்த ரெண்டு பேருக்குமான ஒரு முடியாத தேவை இருக்கும். அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுவாங்க. இந்த சிஸ்டம்ல போயிட்டு இருக்கு. ஆனா சாமியாருக்கு இருக்கிற பவர்ங்கிறது வந்து அதற்கு நிறைய உளவியல் ரீதியான காரணங்கள் உண்டு, வரலாற்று ரீதியான நிறைய காரணங்கள் உண்டு. இப்ப அதுக்குள்ள போலாம். என்ன தேவை இங்க இருக்கு கடவுளுக்கு, மதத்துக்கு, ஒரு மதத்திற்கான தேவை அப்படின்றது எங்க வருது? வரலாற்று ரீதியாக கூட நீங்க சொல்லலாம். இந்த வழிபாடு மாதிரியான ஒரு வழிபாட்டை ஒத்த காரியங்கள் நடந்திருக்கிறதுக்கான தரவுகள் வந்து 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. அதாவது இறந்து போனவங்களோட இடத்துல பூ, அந்த உணவுப் பொருட்களை வச்சது அப்படிங்கிறது நியாண்டர்தால் காலத்திலிருந்து அதற்கான சில தரவுகள் உண்டு. மனிதர்கள் செட்டில்மெண்ட் வந்த பிறகு தாய்மையை போற்றுகிற மாதிரியான
சில வழிபாடுகளுக்கான தரவுகள் வந்து இருக்கு. செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா ஒரு 15,000 வருஷம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல முதல் செட்டில்மெண்ட் அநேகமாக கடற்கரையில் இருந்திருக்கலாம், மீனை பிடிச்சி வாழ்றதுங்கிறதுல. மற்றபடி எல்லாரும் மக்கள் நகர்ந்துகிட்டே தான் இருந்திருப்பாங்க. விவசாயம்ங்கிறது வந்த பிறகு விளைச்சல், பிறப்பு, இதெல்லாம் வந்து ஒரு கடவுளுக்கு பொருத்தி வழிபட்ட இது இருக்கு. கிமு 2600 2800 அந்த காலகட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம கிடைக்கிறது என்னன்னு சொன்னா மனித கேரக்டரோட கடவுளை உருவாக்குற பழக்கம் அப்ப ஆயிருக்கு. ஒரு 4500 வருஷம் இல்லை 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனித உருவத்துல. இதனுடைய ஆரிஜின் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா பயம். முதல்ல வந்து பயத்திலிருந்து தான் கடவுள் வந்து பிறக்கிறார். அப்படிதான் இருக்க முடியும். அண்ட் நம்முடைய சில அந்த மனிதனுக்கு வந்து இந்த கற்பனை இருக்குல்ல, இல்லாத ஒன்று, அந்த ஹாலுசினேஷன், இதெல்லாமே அதுக்கு ஒரு ரோல் இருந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கு, பொறாமை, அன்பு, அந்த இதெல்லாம் எல்லாமே நமக்கு இருக்கு, காதல், இதெல்லாமே இருக்கு. விரும்பின ஒருத்தர் திடீர்னு இறந்து போறாங்க, ஆனா அவங்க நினைவுல இருக்காங்க. இந்த பிரச்சனை ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கிடையாது. அல்லது திடீர்னு உங்க கனவுல வர்றாங்க, இது கனவுன்றதுன்னு தெரியாது அந்த காலத்துல, உங்களுக்கு கனவுல அந்த உருவம் வருது. அண்ட் கற்பனையில ஹாலுசினேஷன்ல அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் வருது. இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னு சொன்னா சாவை புரிஞ்சுக்கிறதுல மனிதர்களுக்கு ஒரு சிக்கல் இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யறாங்க, இறந்து போனவங்களை வந்து வழிபடுறாங்க. ஒருவேளை அவங்க திரும்ப வரலானோ அல்லது அவங்க எங்கேயோ மறைஞ்சிருக்காங்கன்ற நம்பிக்கையில அந்த வழிபாடு ஆரம்பிச்சிருக்கும். அடுத்ததா வழிபாட்டின் இன்னொரு வடிவம் என்னன்னு சொன்னா தங்களால் கட்டுப்படுத்த முடியாத இயற்கை சக்திகளை கும்பிட்டுருக்காங்க. ஏன்னா அது உங்களை அழிச்சிடலாம். அல்லது தங்களுக்கு கொடுத்த, தங்களுக்கு எதுல இருந்து பெனிஃபிட் கிடைக்குதோ அதன் மீது ஒரு, ஏன்னா நன்றி உணர்வுங்கிறது மிருகங்களுக்கு இல்லாதது. நாய் வாழாட்டுதுன்னா அதுக்கு ஒரு ஹேபிட், அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் அது கிடையாது. நாய் வாழாட்டு, ஏன்னா சாப்பாடு போடுறவனை பார்த்து வாழாட்டுறதுங்கிறது அது ஒரு ரிஃப்ளெக்ஸ். அதுக்கு ஒரு மூளை செயல்படணும்னே அவசியம் இல்லை, முதுகுலேருந்து அது வேலையை ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மழை, பெரிய மழை நம்மளை கொண்டு முடியும், இடி மின்னல் நம்மளை வந்து கொண்டுட முடியும். அல்லது ஏதோ ஒரு அப்படி ஒரு பயத்தின் அடிப்படையில் அதை வந்து கும்பிடுறாங்க. நீங்க ஆண்டனாட்டன்னு சொல்லி ஒரு ராஜா, எகிப்திய மன்னர், அவர் சூரியனுக்கு பெருசு பெருசா சிலைகளை வந்து நிறுவுறார். அவருடைய மம்மியை எடுத்து செக் பண்ணும்போது அவரோட அவருக்கு வந்து மாலைக்கண் நோய் இருக்கு. சூரியன் போயிடுச்சுன்னு சொன்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, அந்த இருட்டு விளக்கு வெளிச்சத்துல எல்லாம் அவருக்கு கண்ணு தெரியாது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, சூரியன் தான் எனக்கு வந்து உலகத்தை பார்க்கறதுக்கு இந்த சூரியன் தான் எனக்கு உதவி செய்யுது. ஸோ சூரியன் தான் கடவுள்னு சொல்லி சூரியனுக்கு கட்டுறாரு. சரி, இவருக்கு மாலைக்கண்ணுன்றதை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே அதை மட்டும் இல்லை, உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னா அவருடைய குழந்தைகளோட மம்மியை செக் பண்றாங்க. இது மாலைக்கண் பரம்பரை நோயின்றதுனால அந்த குழந்தைகளுக்கும் அந்த ட்ரேஸ் இருக்கு, இந்த மாலைக்கண் நோய்க்கான அது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கடவுள் உருவாவதுல இந்த மாதிரியான நம்முடைய உணர்வு, மனித மூளை நடக்காதவற்றையும் கற்பனை பண்ற அல்லது அதை பார்க்கிற, கேட்கிற அந்த திறன் இருக்கு, மூளைக்கு இருக்குங்கும் போது அது அந்த பயத்தோடு இணையும் போது அல்லது அந்த நன்றி உணர்வோடு இணையும் போது இது ஒரு உருவத்தை உருவாக்குது, கடவுளுங்கிற ஒன்றை உருவாக்குது. கடவுள் உண்மைங்கிறதுனால ஒரு மனிதன் வந்து கடவுளை நம்புறதில்லை, அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால நம்புறான். அதனால உண்மையை அவன் தேட மாட்டான். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நான் என்னோட பயத்தை போக்கிக்கிறதுக்கு மெனி வேஸ். இப்போ ஒரு கேன்சர் நோயாளி இருக்கார், யதார்த்தம் உங்களுக்கு கடைசி கட்டம், இதை காப்பாற்றுறதுக்கு வழி குறைவு, உங்க லைஃப்பை நீட்டிக்கலாம். இந்த உண்மை ஒரு மனிதனுக்கு கடினமா இருக்கும் ஏத்துக்கிறதுக்கு. அப்போ நான் அந்த சாமி கும்பிட்டேன் எனக்கு சரியாச்சு அப்படிங்கிறது அப்போ என்ன செய்யணும், மூளை வந்து சர்வைவலை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். நான் பயத்துல இருந்தேன்னா நான் சீக்கிரம் சாகலாம். ஸோ நான் இந்த நம்பினேன்னா எனக்கு அந்த பயம் குறையும். நான் பயம் குறைன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருப்பேன். இந்த கம்ஃபர்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட் தருதுங்கும் போது நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? இந்த தேவையிலிருந்து தான் கடவுள் உருவாகிறார். ஒரு ஹோப்போட, கண்டிப்பா ஒரு ஹோப். அதாவது வந்து உண்மை பல சமயங்கள்ல வந்து கடினமானது, ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆமா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கற்பனையான ஒரு நம்பிக்கையை பலர் வந்து நீங்க பேசி பாருங்களேன். ரொம்ப கிரைசிஸ்ல இருக்கும்போது, ஒருத்தர் வந்து தாங்க முடியாத துயரத்தில் ஒருவர் இருக்கும்போது நீங்க போய் இப்போ லாஜிக் பேசுனீங்கன்னா அவங்க கடுப்பாவாங்க. அப்போ போய் ஒன்றும் இல்லை, கடவுள் இருக்காரு, அவர் நல்லது பண்ணுவார். மதம் வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கும். அந்த பொறுப்பை நான் உங்கள்கிட்ட விட்டேன்னா அது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரியாலிட்டி அதை விட கஷ்டமானது. நான் யாருக்குமே கெட்டது பண்ணதில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை 2 விதமா ப்ரோவ் பண்ணலாம். யாருக்குமே கெட்டது பண்ணலைங்கிறது எந்த அளவு உண்மை இல்லை. நீ யாருக்கோ ஒரு தேவையில்லாத பண்ணியிருக்கலாம். நீ காயப்படுத்தினது யார் அப்படின்னு என்னால் லிஸ்ட் பண்ண முடியலாம். அதுக்கு மேலே ஒரு லாஜிக் இருக்கு. நீ யாரையுமே கஷ்டப்படுத்தலைங்கிறதுனாலேயே உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறது கிடையாது. அது ஒரு ப்ராபபிலிட்டி. எதிரில் இருக்கிறவங்களுக்கு தேவை வேற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஒன்றை கஷ்டப்படுத்தலாம், அல்லது எதிரில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இறக்கம் இல்லாதவங்க தான் கஷ்டப்படுத்தலாம். இது லைஃபோட ஒரு பார்ட்.
இந்த பதில் ரொம்ப கேட்க கடினமானது. என்னை வந்து அவ்வளவு நல்லா ஃபீல் பண்ண வைக்காது. நீ மதம் என்ன செய்யும்? இது போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பண்ண தப்பு, இப்போ சரியா போயிடும், அதுக்கான பனிஷ்மெண்ட் எனக்கு ஒரு பதில் கிடைக்குது. ஆர் அதர்வைஸ் ஆண்டவன் நல்லவங்களை தான் சோதிப்பான், அப்புறம் அது பண்ணுவான். இப்போ ஒரு 3000 வருஷத்துல என்ன பண்ணாங்க? சாவுக்கு பிறகு நீ நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது, மரணத்துக்கு பிறகு நீ நல்லா இருப்ப, இதை ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்குது. உண்மையை விட இந்த பதில்கள் நல்லா இருக்கும். ஒரு ஒரு மது வருந்துற மாதிரி, ஒரு பெக் அடிக்கிற மாதிரி அது. ஸோ இந்த போதையை வந்து உண்மைன்னு நீங்க அதற்கான தரவுகளை கொடுத்தாலும் கூட ஒரு மனுஷன் நம்ப விரும்ப மாட்டான். இதுதான் மதங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ். பாசிட்டிவாகவும் சில ரோல் உண்டு. ஒழுங்குபடுத்துறதுல மதம்ங்கிறது வந்து மக்களை வந்து ஒரு 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 கூட்டத்தை வந்து வழி நடத்துறதுல சில இடங்கள்ல அது வந்து ரோல் பண்ணிருக்கு. நாகரிகம் அடைந்ததுல மதத்தினுடைய பங்கு அப்படின்றது, நாகரிகம் நம் மனிதர்கள் நாகரிகம் ஆனதுல மதம் ஒரு ரோலை ப்ளே பண்ணிருக்கேன். ஆமா, சிவிலைஸ், அதாவது என்னன்னா மதம் பயன்படுத்தப்படும். மதத்துக்கு அந்த ஒரு கேரக்டர் கிடையாது. ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. அரசியலுக்கு, அதிகாரத்துக்கு, ராஜாங்கள் ஆண்டதுல ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு, டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. அது சரியா வரலங்கும் போது நம்ம அடுத்த வருஷனுக்கு வந்தோம் பார்லிமெண்ட்டுங்கிற மாதிரி. இப்படி மாறி மாறி வரல. இப்போ பார்லிமெண்ட் அவ்வளவுதான் இல்லை, இதை விட பெட்டரான ஒன்று தேவைப்படுதுங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? மதம் அந்த மாதிரி ஆட்களை கட்டுப்படுத்துறதுல, ஒருங்கிணைக்கிறதுல ஒரு ஈஸியான ஒரு டூலா இருந்தது. நீங்க இன்னைக்கு நாம மனிதர்களை நல்வழிப்படுத்தியிருக்கா மதம். இன்னைக்கு நாம அதை மதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கூட ஒரு காலத்துல வந்து அன்னைய தேதிக்கு சில முற்போக்கான விஷயங்களை வந்து அது சொல்லியிருக்கும். அப்படிதான் அது உயிரோடு இருக்க முடியும். அதற்கு முன்பு எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ, பல்வேறு உருவ வழிபாடுகள், அதன் தொடர்ந்து நடக்கிற சண்டை, அதை உடைச்சு இஸ்லாம் இது வருது. மனிதநேய கருத்துக்கள், ஈவன் வன்முறையை ஆதரிக்கிற பாயிண்ட் வந்து எல்லா மதங்கள்லையும் உண்டு. ஆனா அதையும் மீறி ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் மன்னிக்கிறது, மறுகணத்தை காட்டுங்கிறது, அவங்களே போய் அடிங்கிறதெல்லாம் அதுல இருந்திருக்கு. இருந்தாலும் கூட அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பண்ணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. மதங்களுக்கு அந்த தேவையும் இருந்திருக்கு. ஸோ பிளைண்டா நாம வந்து இன்னைய யாட்ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நாம அன்னைக்கு அதை எடுக்க முடியாதுன்னு நேர்மையா ஒத்துக்கிட்டோம்னா மதங்களுக்கு ஒரு ரோல் இருந்திருக்கு. பட் அதுல இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அது ஒருவனை அறிவுபூர்வமா சிந்திக்க விடாது. உங்களோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை கட் பண்ணி சிம்பிளா ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ற ஒரு கூட்டமாக தான் நம்மளை அதை வச்சிருக்கோம். அங்கிருந்து அதுதான் மதத்தினுடைய பிரச்சனைன்னு நாம் எடுத்துக்கணும். அதை ரெகுலேட் பண்றதுல இருக்கிற சவாலும் அதுதான். நீங்க அதை அறிவுபூர்வமா அணுகுனீங்கன்னா மதம் இருக்காது. ஆனா ரெண்டுமே மதம் தேவையும் படுது, இனி தேவைப்படும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களோட எண்ணிக்கை வந்து ஏறிக்கிட்டே போகுது. ப்ராபப்ளி செகண்ட் லார்ஜஸ்ட் குழுவா இருக்கலாம் முன்னேறிய நாடுகள்ல எல்லாம். அதனுடைய முரண்பாடு என்னன்னு சொன்னா, இந்தியா மாதிரி நாடுகள்ல மதம் முன்ன விட ரொம்ப வீரியமா, வெறித்தனமா. ஓகே, மதத்தினுடைய தேவை அப்படின்றது ஓகே. இப்போ மதம், மனித நாகரிகத்துல மதம் உருவாயிடுச்சு, மக்கள்லாம் அதுக்கு ஆட்பட்டு இருக்காங்க, ஒரு வகையில் அது நல்லதும் பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இந்த காட்மேனுக்கு வரலாம். ஒரு கல்ட்டை உருவாக்குறது, இங்கேருந்து ஒரு காட்மேனோட தேவை, ஒரு சாமியாரோட தேவை. அந்த சாமியார் வந்து நமக்கு நல்லதை போதிப்பாரு, நம்மலாம் ஒரு கல்ட்டா இருந்துக்கலாம். நம்ம தனியா வந்து சமூகத்திலேருந்து பிரிஞ்சு வந்து நம்மலாம் சேர்ந்து எங்கேயாவது போகலாம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். நான் வந்து உங்களை சொர்க்கத்தை காட்டுறேன், நீங்க ஏன் பிறந்திருக்கீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நெற்றிக்கண்ணை திறக்க வைக்கிறேன், 3வது கண்ணை விழிக்க வைக்கிறன்ற மாதிரி நிறைய பேர் வராங்களே. இந்த கல்ட்டெல்லாம் உருவாக்குறதுக்கான பின்னணி என்ன? இது மேபி இந்த ரீசன்ட் பாஸ்ட் கூட நம்ம பேசலாம். மோஷோ அப்போ அதுலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான கல்ட் உருவாகுறாங்களே, அதனுடைய பின்னணி அப்படின்றது என்ன? லாஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு கடவுள் தேவையில்லை, இல்ல ஆவரேஜா இருக்காங்க அவங்களுக்கு கடவுள் தேவைப்படுது. சிலர் அதை விட பலவீனமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தனக்கு வந்து தன்னை யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்தணும், தனியா இருக்க, எனக்கு பயமா இருக்கு, நான் ஏதோ எனக்கு வந்து பிலாங்கிங், நான் ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு இன்னும் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு வெறும் கடவுள் பத்தாது. கடவுளோட ஒரு அட்வான்டேஜ், அந்த ஹோப் வந்து பத்தல. கடவுளோட ஒரு இதுன்னு சொன்னா, நீங்க நல்லது பண்ணாலும் ஏன்னு கேட்க மாட்டாரு அந்த உருவம், அந்த இமேஜ். கெட்டது பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அந்த அட்வான்டேஜ் உண்டு. ஆனா எனக்கு அது பத்தலைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு யாரோ ஒருத்தர் பிசிக்கலா வழி நடத்தணும். நான் வந்து இன்னும் எனக்கு இது பத்தாது, ஒரு பேக்கு பத்தாது அப்படிங்கும்போது எனக்கு அடுத்தது டோஸ் தேவைப்படுது இல்லையா? அப்போ வந்து ஒரு காட்மேன் வந்து தேவைப்படுறாங்க. உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் வந்து தனியாக உணர்றேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய பயத்தை அல்லது என்னுடைய போதாமையை வெறும் கடவுளுங்கிற உருவத்தால், வெறும் கோயிலில் போய் கும்பிட்டு வர்றதுனால என்னால் நிறைவேற்றிக்க முடியலை, அல்லது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது, எனக்கு ஒரு குரூப் தேவைப்படுது. அப்படிங்கும்போது சாமியார்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணுறாங்க. அந்த போதாமை இருக்குது சமூகத்தில், நிறைய இருக்குது. இப்போ அது வளருது. ஓகே, மாடர்ன் இதில் நீங்கள் எதனால் அந்த போதாமை உருவாகுது? ஏன் மக்கள் அந்த அளவுக்கு ஒரு சமூகமாக நம்ம வாழலையா? என்ன எப்படி அந்த சாமியார்ன்ற
கதாபாத்திரம் உருவாக்குற அந்த ஸ்பேஸ் இல்ல அது எப்பவுமே ஒரு மனித சமூகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அறிவுபூர்வமா யோசிக்கிறவங்க, எதையும் வந்து குறை நிறைகளை மதிப்பிட்டு முடிவெடுக்கிறவங்க ஒரு 10% இருக்கலாம். அது மீதி வந்து ஒரு 10% வந்து அதுக்கு நேர் எதிராக இருக்கலாம். குறை நிறைகளை மதிப்பிடாம முரட்டுத்தனமா ரவுடித்தனமா பிஹேவ் பண்ற ஒரு 10 பேர் இருக்கலாம். இடையில இருக்கிறவங்கள்ட்ட வெவ்வேறு லேயர் இருக்கும். கண்ணை மூடிட்டு நம்புறவங்கள வெவ்வேறு லேயர் இருக்கும். ரொம்ப அதீத பதட்டத்தில் இது எப்பவுமே எதனால வந்து ஒரு 12% பாப்புலேஷன் டிப்ரெஷன்ல இருக்குன்னு எப்படி சொல்றோம், அது ஜெனட்டிக்கா வர்றது. அந்த மாதிரி ஒரு பலவீனமான மனநிலை இருக்கிறவங்களுக்கு காரணமே இல்லாம இருக்கலாம். அவங்க மரபு அண்ட் அந்த அறிவுபூர்வமா அணுகிறதுல இருக்கிற அக்சஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அண்ட் முக்கியமா பிராட்டம். கடவுள் வந்து என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சின்ன பிள்ளையிலே உங்களுக்கு நீங்க என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு பிராக்டிஸ் மூலமா, தினசரி ரொட்டீன் நடவடிக்கை மூலமா அது உங்களுடைய பர்சனாலிட்டியோட பார்ட்டா ஆன பிறகு நீங்க அதை விட்டுட்டு இருக்க முடியாது. இதுதான் அந்த மத நம்பிக்கையினுடைய அடிப்படை. இதான் நீங்க தொடர் அறிமுகம் ரொம்ப சின்ன வயசுல இருந்திருக்கும். தட்ஸ் வை நீங்க மத நிறுவனங்கள், சாமியார்கள் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்றது குழந்தைகள்கிட்ட பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க அவங்கள உள்ள எடுத்துட்டீங்கன்னா அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அண்ட் மோர் அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்துல நாம முரண்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு 50 பேர் சுத்தி இருக்காங்க, நீங்களும் நானும் ஒரு விஷயத்துல முரண்படுறோம். நான் அதுல ஒன்று சரிங்கிறேன், நீங்க அதை தப்புன்னு சொல்றீங்கன்னா, நாம இதை தப்பு சரி அப்படின்னு நம்ம மட்டும் உட்காந்துக்க மாட்டோம். நான் என்ன செய்வேன்னா, நான் சரி அப்படிங்கிறத நிரூபிக்கிறது யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் போவேன். நீங்க அதை தப்புன்னு சொல்லி நீங்க ஒரு 4 பேரை கன்வின்ஸ் பண்ண போவீங்க. இது இயல்பில் மனிதர் தான் எதை நம்புறோமோ அதை கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இயல்புல இருக்கிற ஒண்ணு. ரொம்ப சின்ன வயசுல அதை பிடிச்சிட்டோன்னு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு ஃபிக்ஸ்டு, அது அவங்களோட பர்சனாலிட்டியோட ஒரு பார்ட். பாபா தான் கடவுள், அவர் தான் கல்கியோட அவதாரம் அப்படின்னு நான் நம்பிட்டு சும்மா உட்கார மாட்டேன். அந்த நம்பிக்கையை 4 பேரை நான் சொல்லுவேன், நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வருவேன். அப்பதான் அந்த நம்பிக்கை சரின்றது எனக்கு தெரியும். அப்படி குழந்தைகளா நீங்க பிடிச்சி வச்சிரும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போவாங்க. அவங்க இன்னொரு செட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அதுல இப்ப சாமியார்கள் வளர்றதுல ஒரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரொம்ப கிளவரா அது ஒரு கார்பரேட் கம்பெனியா மாத்துறாங்க. நீங்க சாமியார்கிட்ட போய் நான் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா, உங்களோட பொருளாதார பின்புலம், உங்களுக்கு எவ்வளவு பேச்சுத்திறன் இருக்கு, நீங்க எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறீங்க, நீங்க உங்களுடைய தோற்றம் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி திருத்தமா இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கான வேலை வந்து ஒதுக்கப்படும். நான் ஒரு கிராமத்தா மாதிரி இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, ரொம்ப சாதாரணமா இருக்கேன், பார்க்கறதுக்கு தோற்றம் அவ்வளவுதான் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா, எனக்கு சாமியார் மடத்துல வந்து ரூம் கூட்டுற வேலை தான் எனக்கு கிடைக்கும். நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன், எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், 4 பேரை கன்வின்ஸ் பண்ண தெரியும். அப்படிங்கும்போது என்ன ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனியோட ஸ்கில்ஸையும் அவர்கள் பரவலான புதிய கண்டுபிடிப்புகளையும் இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் மடங்கள் பயன்படுத்துறதுனால முன்பு இருந்ததை விட படு வேகமாக வளர்றாங்க. தன்னுடைய காலத்துல வந்து மற்ற மத தலைவர்கள்லாம் வந்து அவ்வளவு பெருசா 150 வருஷத்துக்கு முன்னாடி வளருவாங்களான்னு தெரியாது. பட் எப்போ டெக்னாலஜி வளர்ந்ததோ அதன் பிறகு சாமியார்களோட வளர்ச்சி வந்து மாதிரி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நீங்க எல்லா சாமியாரையும் பாருங்க, ஃபேஸ்புக்கையோ ட்விட்டரையோ இதையோ மற்றவர்களை எல்லாம் விட இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பயன்படுத்துவாங்க. ஜிம் ஜோன்ஸ்னு ஒரு சாமியார் அமெரிக்காவில் தான், அரௌண்டு 1930களில் பிறந்திருக்கலாம், இந்தியானார். அம்மா அப்பா டிவர்ஸ் ஆகுறாங்க, இவர் வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கே ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போறாங்க. சம்ஹவ் அதை அட்ராக்ட் பண்ணுது இந்த பையனை, அவன் வளர்றான். அதனால வளர்ந்து வரும்போது அவன் என்ன பண்ணணும், அவனுக்கு இந்த அறிமுகம், இந்த கம்யூனிஸ்ட் அறிமுகம், அப்பதான் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு இல்லையா, அதையும் மதத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வெர்ஷன் எடுக்கிறாரு. எதேச்சையா அங்க இருந்த கருப்பர்கள்ட்ட அவர் ப்ரீச் பண்ணும்போது ஒரு வெள்ளைக்காரன் கருப்பர்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு சர்ச் நடத்துறான். எப்போ 1950 அந்த டைம்ல ஒரு சர்ச் நடத்துறாங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, தான் மனைவியோட நடத்துறாரு. ஸோ கூட்டம் பெரிய அளவு கூடுது. நிறைய கூட்டம் கூடுதுங்கும் போது நம்ம என்ன செய்வோம், இங்கே ஏதோ மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வருவாங்க. ரொம்ப அழகா ப்ரீச் பண்றாரு, நல்ல பேச்சு திறமை இருக்கு. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் இவங்களுக்கு பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் எல்லாருமே தாழ்வு மனப்பான்மை இருக்கவங்க சாமியார்கள் பெரும்பாலும். அப்படியா? சில சாமியார்களுக்கு ஃபிட்ஸ் வந்து ஒரு காமன் சிம்டம். எதனால அப்படின்னு சொன்னா, அப்பதான் நீங்க வந்து ஒரு மூளை வந்து தம் மேல வந்து ஒரு கிராண்டியோசிட்டி இதுல இருக்கும். என்னால எல்லாம் முடியும்னு நீங்க நம்ப முடியாது. உங்களால பரங்கி மேலே இந்த பக்கம் நவுத்தி நுங்கம்பாக்கத்துல வச்சிருவேன் அப்படிங்கிறத காசு கொடுத்து சொல்ல சொன்னாலும் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. பட் மூளை வந்து அந்த மாதிரி தன்னை வந்து ரொம்ப கிராண்டியோசிட்டி இதுல இருந்துன்னா, என்னால எல்லாம் முடியும்னு வந்து ஒரு கற்பனையான ஒரு நம்பிக்கையில இருந்துச்சுன்னு சொன்னா உங்க பேச்சுல வந்து ஒரு உறுதி இருக்கும், அதை உண்மை மாதிரியே பேசும்.
அதனாலதான் நான் பல சமயங்கள்ல வந்து யாரோ ஒருத்தர் சொல்றது வந்து டக்குன்னு நம்ப வேண்டான்னு போறது அதுக்கு தாங்க. ஏன்னா ஒரு எவிடன்ஸ் இல்லாம சொல்லிட வேணாம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்லும்போது உண்மையா சொல்ற மாதிரி தான் இருக்கும், பர்ஃபெக்டா அது நிஜம்ன்ற மாதிரி இருக்கும். முடியாத கற்பனைகள்லாம் செஞ்சிடலாங்கிற மாதிரி. இவங்களுக்கு அந்த அபார நம்பிக்கையோடு அவர்கள் சொல்லும்போது அதுக்கு கடவுளை கருவியா பயன்படுத்தும் போது மக்கள், பலவீனமா இருக்கிற மக்கள் எல்லாம் வருவாங்க. இப்போ அதுல இருக்க அவங்களுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, இப்போ பலவீனமான மக்கள் நீங்க உங்களால அணுக முடிகிற ஏரியால ஒரு 50 பேர் தான் இருக்கலாம். பட் உங்க கையில நெட் இருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால இருக்கிற 50 பேர் உங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ உங்க குரூப் சைஸ் வந்து பெருசாகும். சைஸ் பெருசாகுதுன்னா உங்களுக்கு ஒரு பலம் வந்துடும். உங்க பேச்சு ஜிம் ஜோன்ஸ் அவர் அதன் பிறகு இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டுறாரு. கூட்டம் வர 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 அவர் என்ன பண்றாருன்னா, இந்த குரூப்பை வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில ஆரம்பிச்சிருந்தாலும் அடுத்து என்ன பண்றாருன்னா, ஒரு 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 கொடூரமான கட்டுப்படுத்துற ஒரு அமைப்பு மாதிரி ஆகிறான். சொத்துக்களை எழுதி வச்சுட்டு இதுக்கு எழுதி கொடுத்துடணும், வந்து வேலை செய்யணும். அப்பயும் என்ன பண்றாருன்னா, அந்த வானவில் குரூப்புங்கிற மாதிரி ஒன்று பண்றாரு. அது பேர்ல என்னன்ற எல்லா மத, எல்லா நிற, எல்லா இனத்து ஆட்களையும் இன்க்ளூட் பண்ணி சர்ச் நடத்துறாரு. பீப்புள்ஸ் டெம்பிள் அவர் வச்சிருந்த பேர். இப்படி நடத்துறான் ஒரு கட்டத்தில். ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த உலகப்போர் மீதான ஒரு பயம்லாம் வேற இருந்திருக்கு. அதை பற்றி பேசியிருக்கிறான். அதன் பிறகு கயானால ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு மடத்தை கட்டுறாங்க. அப்புறமா உலகம் கெட்டு போச்சு, இது சுத்தப்பட்டு வராது, நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி ஆரஞ்சு ஜூஸில் சைனைடு மிக்ஸ் பண்ணி 900 பேர் கொடுத்து முடிச்சான். அவ்வளோ பேர் செத்தாங்க. அவனும் அங்கேயே செத்தான். ஷேகோ அஷகரான்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் ஜப்பான்ல. நான் ஏன் அமெரிக்கா ஜப்பான்ல சொல்றேன்னு சொன்னா, ஒப்பீட்டளவில் மாடர்னான நாடுகள், ஜனநாயக உரிமைகள் இருக்கிற ஒரு நாடு நம்ம. ஏன்னா அவங்கள நாட்டு கொடியை ஜட்டியா தச்சு போட்டுக்கலாம் அமெரிக்காவில், பிரச்சனை கிடையாது. ஜப்பான் வந்து அவ்வளோ பெரிய அழிவுக்கு பிறகு மீண்டு வந்த ஒரு நாடு, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டான ஒரு நாடு, இப்படி எல்லாம் இருந்த நாடு. ஜப்பான்ல ஷேகோ அஷகரான்னு ஒரு சாமியார் வரான். அவன் இங்கே இமயமலையில வந்து தியானம்லாம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஒரு மடத்தை ஆரம்பிக்கிறான். அவும் ஷின்ருக்கியோ ஏயுஎம் அப்படின்னு ஒரு மடம் ஒன்று ஆரம்பிக்கிறான். இந்த மடத்தை ஆரம்பிச்சு ஜப்பானை கைப்பற்றுறதுங்கிறது அவனோட ரகசிய விருப்பம்ங்கிறது தகவல், உறுதியான தரவுகள் கிடையாது. அப்படி திரட்டி அதை வந்து நாட்டை கைப்பற்றுறதுக்கான வழின்னு சொல்லி கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கதிரியக்க பொருட்களை கொண்டு வந்து, கதிரியக்க ஆயுதங்களை கொண்டு வந்து ஜப்பானில் மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல நிறுத்தி ஒரு 15 பேரை போட்டு தள்ளி, அதாவது அந்த பக்கமாக போகிறவங்க கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு செத்து 5000 பேர் சஃபர் ஆகி அதன் பிறகு ஜெயிலில் தூக்கி வச்சு 2018 அவனை தூக்கில் போட்டாங்க. இதை மாதிரி நீங்க அமெரிக்காலே ஏகப்பட்ட பேர் உண்டு. ஓஷோவும் வர்ஜீனியால ஒரு ஆசிரமம் மட்டும் இல்லை, ஆசிரமத்தை கட்டி அதை அங்க வந்து வெளியூர்ல இருக்கிற பிச்சைக்காரங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க தங்க வச்சு அதை ஒரு டவுனா மாத்தி அந்த டவுனோட கண்ட்ரோல் இவங்க எடுத்து, ஒரு உள்ளாட்சி மாதிரி டவுனோட கண்ட்ரோலை இவங்க எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனி நாட்டுக்குள்ள ஒரு தனி ராஜாங்கத்தை ஆரம்பிக்க ட்ரை பண்ணாங்கிறதான் அந்த ஆளை வந்து அனுப்பிச்சு விட்டது. அவரு கடைசியா சொன்னாரு, பொலோனியம்னு ஒரு விஷத்தை வச்சு என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி. மேபி அமெரிக்க அரசாங்கம் பயந்துருக்கலாம். ஜிம் ஜோன்ஸ் மாதிரி இவன் தான் வேலையை பண்ணிவிட்டான்னு என்ன பண்றது? 900 பேர் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த ஓஷோ ஒரு கல்ட்டை உருவாக்கி ஒரு பெரிய டீம் வச்சிருந்தாரு. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட ஷேகோ அஷகரா வந்து பாக்குறதுக்கு ஆட்கள் ஜெயிலுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆசை வாங்குறதுக்கு பக்தர்கள்லாம் ஓகே, பணக்காரங்களாலதான் எல்லா பிரச்சனையும் சொல்லி பணக்காரங்களை அடிச்சு கொள்றதுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தான் அமெரிக்காவில் ஒருத்தன். அதையும் செஞ்சிருக்காங்க. பார்ட்டியில எல்லாம் போய் அடிச்சு கொள்ற வேலை. அவனையும் பார்க்கறதுக்கு விசிட்டர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம கணக்கு எடுத்தோம்னு சொன்னா இது வந்து இந்த பலவீனமான ஆட்களை திரட்டுவது ரெண்டுக்குமே இருக்கு. இவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த இடம் தான் காட்மேன் சாமியார்கள் வந்து ஃபில் பண்றாங்க. பலவீனமான மனிதர்கள், அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை, ஆளுமை ரீதியாக பலவீனமானவர்கள். என்ன கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதாவது இந்த வாழ்க்கையோட பிரச்சனையை நல்லா ஃபேஸ் பண்ண முடியல, ஆமா எனக்கு ஒரு வழி காட்டுங்க. நீங்களே எடுத்துங்களேன், நீங்க ஒரு எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும்னு விரும்புற ஒரு நபரா இருப்பீங்க. ஒரு 5 நாள் ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் உங்களை வந்து உங்க கூட இருக்கணும்னு நம்ம நினைப்போம், நம்மளை கூட்டு போகணும்னு நினைப்போம். அல்லது ஒரு ஆர்டரை வந்து நாம கண்ணை மூடிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். இந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொன்னா எடுத்து வழக்கமா நம்ம ஏதாவது தகராறு பண்ணலாம். பட் இதை செய்ய, நீ படு, ஜூஸை குடி அப்படின்றத சொன்னா, டிவி பார்க்காத அப்படின்றதெல்லாம் சொன்னா நம்மள அறியாம அதை கேட்போம். அதான் அந்த பலவீனம், நம்ம ஜுரம் பலவீனமா இருக்கிறது. பிசிக்கலாவும் சரி, சிலர் வந்து மென்டலாவே ரொம்ப ஐசோலேட்டடா. இப்போ மென்டலா வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட, வேற எல்லாத்துக்குமான வசதி இருந்தாலும் கூட, இந்த நெட்வொர்க் இது வந்து நீங்க தனியா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நிறைய பொருளை வந்து சேல் பண்ண முடியும்.
ஊர்ல ஒரு டிவி பார்க்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்ததுன்னா எல்லா வீட்டுக்கும் டிவி இருக்காது. பஞ்சாயத்து டிவி தான் ஒரே கதி. பஞ்சாயத்து டிவியில் பார்த்தா போதும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வீட்டு டிவி வைக்க முடியாது. ஸோ உங்களை டிட்டாச் பண்ணி ஆகணும். வீட்டுக்குள்ளேயே கடைசியாக எப்படி போச்சுன்னு சொன்னால், ஒரு விளம்பரம் ஃபிலிப்ஸில் ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்தது. இந்த 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 இராக் ஆரம்பிக்கிற காலத்தில் ஒன்று வந்துச்சு. அப்பா ஒரு பஜனை பார்த்துட்டு இருப்பார். பையனுக்கு கிரிக்கெட் பார்க்கணும். பையனுக்கு கோவம் வரும். ஏன் வீடு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த சின்ன டிவி வாங்கி ஒரு ரூமில் வச்சுக்கோ. இவன் வந்து ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணுவான், கிரிக்கெட் என்ஜாய் பண்ணுவான், இல்லை ஒரு பாட்டை என்ஜாய் பண்ணுவான். அப்பா வந்து ஹாலில் பஜனை என்ஜாய் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஃபிலிப்ஸ் டிவி விளம்பரம் ஒன்று வந்துச்சு. இப்போ வந்து இப்படி விளம்பரங்கள் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிட்டாச் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் மனிதர்கள் ஒரு சமூகமாக இருக்கும்போது மட்டும்தான் தான் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்வாங்க. கூட ஆட்கள் இருக்கும்போது மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்வாங்க. அப்போது இந்த பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறதுக்கு என்னென்ன வழி இருக்கும்? யூனியன் இருக்கலாம். பட் யூனியன் மேலே இப்போ ஒப்பீனியன் மாறியாச்சு. நீங்கள் போய் சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசி பாருங்கள். ஏதாவது தேவைன்னா யூனியனுக்கு வருவோம். யூனியன் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாதுன்னு தான் ஜென்ரலாக பலர் சொல்லுவாங்க. அடுத்ததாக கட்சிகள், ஒரு ஆர்கனைசேஷன் கட்சியில் இருக்கலான்னு சொல்லி. பட் கட்சியை வந்து அதன் கொள்கையை பேசுறது அதுக்கெல்லாம் நேரம் இப்போ கிடையாது. ஓட்டு போடுவோம். கட்சியை வந்து ஃபுல் டைமராக ஒருத்தர் வச்சுருப்பாங்க. ஓட்டு போடுற அளவில் வந்து அரசியலை வச்சுக்கணும். அதுல இருந்தும் நம்மளை துண்டிச்சு விட்டாச்சு. வேறு என்ன, லைப்ரரி போவோமா, அங்கே போய் படிக்கிறதுக்கு ஒன்றா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நெட்டில் படிச்சுக்கலாம், தகவல் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கூட்டமாக இருக்கிறதுக்கான எல்லா தேவைகளையும் இந்த பொருளாதார கொள்கைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை ரொம்ப கான்ஷியஸாக கட் பண்ணுது. அது நீங்கள் அதை உடைச்சா தான் பண்ண முடியும். வேலையிலே கூட ஏன் நீ ஒருத்தன் பேசுகிற அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் பேசி ஏன் குட்டிச்சு வரா போகிற, பேசாத. இதையே மதங்களும் செய்யும். எனக்கு ஒருத்தர் பையன் இறந்து போகிறான் ஆக்சிடெண்ட்டில். அவங்க ஒரு தீவிர பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டியன். அவங்க பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீ இறைவனுக்கு எதிராக நடந்துக்கிட்டதனுடைய விளைவு தான் உன் மகன் இறந்து போயிட்டான். இன்னமையாவது இந்த பாவங்களை நீ செய்யாமல் இருந்தினா தான் உன் பையன் சொர்க்கத்தில் நல்லா இருப்பான்னு அவர் ப்ரீச் பண்ணுறாரு. அவங்க அம்மா இந்த பிரச்சாரத்துக்கு ஈல்டாகிறாங்க. வெறித்தனமாக ப்ரே பண்ணுறாங்க. கடவுளை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் செத்த கவலை கூட எனக்கு இல்லை. இவங்களோட இந்த பக்தி தான் எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குது. ஒவ்வொரு தரமும் வந்து என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறாங்க. நீ இதை செய்யாத, கோயிலுக்கு காசை கொடு, இதை செய்கிறாங்க, ப்ரேயருக்கு வான்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. வெறுமனே வீடு வந்து முழுக்க இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு இதில் இல்லை, பல இடங்கள்ல இந்த குற்ற உணர்ச்சி இந்த மாதிரியான முதலீடு ஃபர்ஸ்ட் டூல தான். பயம், குற்ற உணர்வு, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம பாவம் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு இதுல இருக்கும். அல்லது பேராசை காட்டுறது. எப்படி அந்த எம்எல்எம் என்ன வேலை செய்யறாங்களோ அதையே தான் மதம் செய்யுது. பட் எம்எல்எம்மோட ஏரியா வந்து ரொம்ப குறைவு, பணம்ங்கிறது மட்டும்தான். பட் நீங்க கடவுள், மதம், அந்த வாழ்வியல் நெறி என்னமோ ஒரு பேரை வச்சு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய விஸ்தீரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லையே கிடையாது. அதை சமூகம்ங்கிற பேர்ல, சொசைட்டி நல்லா இருக்கணுங்கிற பேர்லையும் உங்களை நான் அப்ரோச் பண்ணலாம். உங்களோட பலவீனம் அதுதானே. நீங்க சாவுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா அதை நான் செய்யலாம். பாவம் புண்ணியங்கிறது உங்களோட கவலைன்னா அதை செய்யலாம். எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம செய்யலாம். இது எல்லாத்துக்குமான பதில் அது வச்சிருக்கோம். இந்த மாதிரியான காட்மேன்கள் வந்து ஏன் ரொம்ப ஈஸியா, சாமியார்கள் ரொம்ப சுலபமா தனக்கான சர்க்கிளை ஏன் அவங்களால பிடிக்க முடியுதுன்னு சொன்னா, அவங்க அந்த எப்படி ஒரு அடிப்படை கேள்வி கேட்கிற அந்த மனநிலையில இருந்து எப்படி மக்கள் விலகி போறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஜக்கி, நம்ம இந்த பெரிய கல்ட்டெல்லாம் விட்டுலாம், ரேண்டமா குட்டி குட்டி சாமியார்கள் அங்கங்க அவங்க மேல அவங்கள அப்படியே சாமியா நினைச்சு விழுந்து கும்புற மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் உருவாயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சாமியார்கள் அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, எல்லா சாமியாருக்கும் பேச்சு திறமைன்றது ஒரு குவாலிட்டி. நான் நித்யானந்தா பேசுறது கேட்டிருக்கேன், ஜக்கி பேசுறது கேட்டிருக்கேன், மற்ற சாமியார்கள் பேசலாம் கேட்டிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கும். பேசி அவங்களோட கருத்தை வந்து கன்வின்ஸ் பண்றதுல வந்து எல்லா மதத்தையும் சேர்ந்து சொல்றேன் நான், எல்லாத்தையும் அந்த ஸ்கில் இருக்கும். பட் அப்படிலாம் இல்லாம கூட ஒரு சாமியான உருவாயிட்டாலே போதும், அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க காலில் விழுறது, ஒருத்தங்களை பார்த்த மனநிலை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க, அடிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க, அவங்க கிட்ட போய் காலில் விழுந்து மக்கள் கும்பிட்றதையும் பார்க்க முடியுது. எப்படி இந்த அளவுக்கு சாமியார்கள் உருவாகிறாங்க, மக்கள் எப்படி ஈல்ட் ஆகிறாங்க? ஒரு பேசிக் கேள்வி கேட்கறாங்க. இல்ல இருக்காது. அது வந்து என்னன்னா, உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை கட் ஆஃப் பண்ணிட்டு அந்த திருப்தியை, அந்த நிறைவு, பயத்திலிருந்து விடுபடுறது அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் பொறுத்தலாம். ஏன் ஒரு ட்ரக் வந்து நம்மளை சீக்கிரம் கொண்டுடும், நம்மளை பிச்சைக்காரனாக்கும், நம்ம மரியாதை கெடுத்துரும்னு தெரியாதா ஒருத்தனுக்கு?
ஏன் அதை திரும்ப நாடி போறான்? அது ஒரு கண்டிஷன், அடிக்ஷன். அவர்கள் மூளை அதற்கு டியூன் ஆயிடும். இதே தான் இங்கேயும் மதத்திலையும். ஒரு பலவீனமான கட்டத்துல நீங்க அங்க போயிருப்பீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு வந்தா என்ன பண்றதுன்னு உங்களுக்கு பயமா இருக்கும். அந்த கம்ஃபர்ட்டை தொலைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேற என்ன இருக்கு? ஏன் ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஏன் மக்கள் திரும்ப அதுக்குள்ள அந்த சூழலுக்குள்ள சிக்கிறாங்க? தூக்கி போட்டா வரலாம், பட் அந்த பயம் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணும். அது கூடவே மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. என்னுடைய வளர்ப்பு, நான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கன்சீல்டான சூழலை வளர்க்கப்பட்டிருக்கேன். என் குடும்பத்தை தவிர எனக்கு வேற ஆட்களே இல்லை. அப்படிங்கிற சமயத்துல எனக்கு வேற ஒரு உறவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இது போச்சுன்னா நான் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது மதத்திலையும் பொருந்தும். அண்ட் இன்னொன்னு, அவர்கள் கவனமா வெளி உறவுகளை கட் பண்ணிட்டு, நீங்க இந்த மாதிரி எதிராக பேசுறவங்களோடலாம் சகாசம் வச்சுக்காதீங்க, இங்கேயே வாங்க. அவங்களோட சண்டேவை ஆக்குபை பண்ணுவாங்க, அவங்களோட ஈவினிங்ஸ் ஆக்குபை பண்ணுவாங்க, இந்த ஹோல் டே அவங்க குழந்தைகளை வேற ஒரு வேலையில பிடிச்சி வச்சிருவாங்க. இப்படி எல்லா சைட்லயும் உங்களை லாக் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு உங்களை கதவை தாண்டி வெளியில ஒரு உலகம் இருக்குங்கிறதே தெரியாதுங்கும் போது உங்களுக்கு அந்த உலகத்துல நீங்க எப்படி தைரியமா போவீங்க? இதை தூக்கி போட்டு வந்தா எனக்கு வேற ஒரு இடம் இருக்கு அப்படின்னா நான் தைரியமா அதை தூக்கி போட்டதை பத்தி யோசிப்பேன். எனக்கு வெளி உலகத்தோட பரிச்சயமே இல்லை, எனக்கு எல்லாமே வெளி உலகம் ஏமாத்துக்கார உலகம், அவ்வளவுதான், நீ காணா போயிடுவேன், எனக்கு ஆள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆர்எஸ்எஸோட ஒரு இதுல ஒரு குரூப்ல வந்து மாட்டிக்கிறாங்க ஒருத்தர் வச்சுப்போம். அந்த குரூப்ல இருந்ததுனால மற்ற எல்லாரும் கூடயும் சண்டை வளர்த்துட்டாங்க. இப்ப இது வேணான்னு தோணுது. இப்ப அவனுக்கு என்ன தோணும்? வெளியில வந்தோன்னா நம்ம யாரை திட்டினமோ அவங்ககிட்ட போய் சேர்றதா, அதுக்கு பெட்டர் இங்கே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். அண்ட் உங்களை சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து இவங்க கூட வந்து பிளாக் ஆயிருப்பீங்க. உங்களோட பலம் பலவீனம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்களோட சர்க்கிள் இவங்கள்ட்ட இருக்கும். நீங்களோட ஏன் இது வரைக்கும் வந்து கடவுளுக்கு எதிராக சாமியாருக்கு எதிராக ஒருத்தன் ஏன் பேச மறுப்பான்னு சொன்னா, நீங்க உங்களோட அந்த குரூப்போட ரிஜெக்ஷனை எதிர்கொள்ளணும். அந்த குழு உங்களை நிராகரிக்கும், அதை தாங்க முடியாது. இப்போ சோஷியல் மீடியா ஒரு ட்ரால் ஏன் ஒருத்தரை வந்து இந்த பாடுபடுத்துது, ஒருத்தர் ஏன் கொலாப்ஸ் ஆகுறாங்க? ஏன்னா ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய குரூப் உங்களை நிராகரிச்சதுன்னா உங்களால தாங்கிறது கஷ்டம். அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தேவைப்படும். இயல்பில் பலவீனமா இருக்கிற ஒருத்தன் ஒரு ரிஜெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண தைரியமா இருப்பான்? அண்ட் இன்னொன்று, மதங்களுக்கு வந்து ஒரு இது என்னன்னா, அவங்க உங்களை வந்து உங்களோட எதிர்காலத்தில் எப்போ வேணால் உங்கள் கழுத்தில் சுருக்க போட்டு இழுக்க முடியும். இப்போ ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களோட திருமணத்துக்கு உங்கள் குழந்தைகளோட திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட ஒப்புதல் வேணும். பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்களோட ஒப்புதல் வேணும். ஹிந்துவில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். பட் வரன் தேடுறதுங்கிறது வந்து ஜாதிக்கு வெளியில் வரன் தேடுறதுன்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த சர்க்கிளில் வளர்ந்தவங்களுக்கு அதை தாண்டி வெளியில் வர்றது கஷ்டம். அண்ட் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை சேர்த்துக்க, ஜாதினா சொந்தக்காரங்க உங்களை நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கான சர்க்கிளை வந்து கண்டடைகிறது கஷ்டம். ஒரு ஐடியாலஜிக்கலாக நீங்கள் ஒரு கூட்டத்தை வளர்த்து கொள்ளலைன்னு சொன்னால் உங்களை நேச்சுரலி உங்களை டாமினேட் பண்ண போகிறது உங்கள் உறவுக்காரங்க தான். அது வந்து உங்களோட ஜாதி தான். அதே தான் மற்ற இடத்துல உங்கள் மதம் தான், உங்களோட ஒரு கேஸ்டோ அல்லது நீங்கள் இருக்கிற ஒரு சர்ச், இது மாதிரி ஏதோ ஒன்று தான் உங்களை கட்டுப்படுத்த போகுது. ஸோ இது வெறுமனே ஒரு உணர்வு, உங்களுடைய அறிவுங்கிறத சார்ந்து மட்டும் இல்லை, இயல்பில் உங்களுடைய வாழ்க்கை சூழலே இந்த மத நிறுவனங்கள் அல்லது வந்து ஜாதிய நிறுவனங்கள்னால வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கைத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒரேடியா மக்கள் மேலே பழி போட்டுற முடியாது. ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், பலவீனமானவர்கள் ரொம்ப இயல்பா இவங்க கிட்ட மாட்டிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா வகையிலையும் அவங்க கூட அவங்ககிட்ட லாக் ஆவீங்க. அதனாலதான் சாமியார்கள் குழந்தைகளை அப்ரோச் பண்றது ஒரு காரணம். அடுத்ததா இப்போ யூசுவலா ஜாயின் பண்ணலாம் சொத்தை வாங்குறதுன்றதும் காமன் இல்ல. அப்படி இல்ல. ஆனா உங்களை வந்து பொருளாதார ரீதியா நீங்களே வந்து செய்யற அளவுக்கு செஞ்சிருவாங்க. நீங்க வச்சுட்டு அவங்க அவ்வளவு கொடுத்தாங்க, இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பலர். ஆனா படித்தவர்கள் படிக்காதவர்கள்லாம் வித்தியாசம் கிடையாது. படிச்சவங்க இந்த மாதிரி படிச்சவனுக்கு வந்து படிக்காதவனுக்கு ஒரு சாமியார் அந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகும்னா படிச்சவனுக்கு வேற ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகும். யோகா, ஈஸி, மன அமைதி. ஓஷோ என்ன பண்ணாரு, ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிங்கன்னா நீ ஒரு புது சாமியாரா இல்ல, வேற ஒன்றும் இல்லை. ஓஷோ என்ன பண்ணாரு, வழக்கமா மத நிறுவனங்கள் இந்த செக்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் இது மேல எல்லாம் வந்து ஒரு அருவருப்பான ஒரு எண்ணத்தை வந்து வச்சிருந்தாங்க. ஓஷோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணாரு, அது பாவம் இல்லை, நீங்க ட்ரெஸ் இல்லாம கூட இருங்க, ஒரு கிக்கு. அதை வந்து கடவுள் பக்திங்கிற பேர்ல அவர் செய்யும் போது இந்த கிக் அவைல் பண்றதுக்காக அதுல போய், அதாவது எப்படி வேணா பாலியல் உறவை வச்சுக்கலான்னு சொல்லி நடக்கிற மடங்கள் இப்பவும் இருக்கு, தமிழ்நாட்டில் கூட இருக்கு. அந்த மாதிரியான மடங்கள்லாம் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு சீல்டு என்வாயர்மெண்ட்ல இருந்தது. அது ஓஷோவோட வளர்ச்சியை பார்த்த பிறகுதான் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஓஹோ இதெல்லாம் வந்து கை வச்சோம்னா நமக்கு வந்து இந்த பாலியல் ரீதியான இதெல்லாம் டபுள் மீனிங் ஜோக்கெல்லாம் இருக்குல்ல, ஓஷோவோட டபுள் மீனிங் ஜோக்கெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க வெண்ணிராடை மூர்த்தியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றீங்க.
ஓஷோவை பார்த்து அதன் பிறகு பல புது மாடர்ன் சாமியார்கள் உருவானாங்க. அடுத்து வேற ஒருத்தர் இவனை ஜிம் ஜோன்ஸ் சொன்ன இல்லையா, ஜிம் ஜோன்ஸோட டெக்னிக் என்ன, நம்ம ஆளை சேர்க்கணும்னு சொன்னா மற்ற இனத்தவர்களை உள்ள சேர்த்தோன்னா நமக்கு பெரிய கூட்டம் வரும், கூட்டம் வந்தா கூட்டத்தை பெருசாக்குறது ஈஸின்றது அவன் பை ப்ராக்டிஸ் கண்டுபிடிக்கிறான். அடுத்தது இங்க எவரு பார்த்துங்க, பங்காரு வந்து நல்ல பேச்சாளர் கிடையாது. ஆனா அவர் ஒரு டெக்னிக் பண்ணாரு. இங்க யாரு புறக்கணிக்கப்படுறவங்க, பெண்கள். கோயிலுக்குள்ள யாருக்கு அனுமதி கிடையாது, பெண்களுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து அன்டச்சா இருக்கு. அந்த மார்க்கெட்டை பிடி, உள்ள போ, இட எல்லாரையும் நீங்க பூஜை பண்ணலாம், நீங்க தான் கோயிலை நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு கிரீடத்தை தூக்கி தலையில வைக்கும் போது, இன்விசிபிள் கிரீடத்தை தூக்கி தலையில வைக்கும் போது அவங்க எல்லாரும் தப்பான்னு தூடுறாங்க. பெங்களூர்ல இருந்து ஆயிரக்கணக்கில் பஸ் வரும் இந்த இதுக்கு, கூட்டுறது பெருக்கிறது ஒரு வேலை பாக்கி இல்லை, எல்லாத்தையும் அவனே பார்த்து அவங்களே வந்து மடத்தை வளர்த்துட்டு அவங்களே போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது சாமி கிட்டன்னு ஒன்று தோணும். மாலை போடலாம் அவங்க. இது இவங்களோட இதுவா. அவர் ஜக்கி வந்து யோகாவை பிடிச்சாரு. யோகா கற்றுக் இவங்கெல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க. அது கோயம்புத்தூர்ல ஓரளவு காசு நிறைய இருக்கிற. அப்போ வந்து கோயம்புத்தூர் ஒப்பீட்டளவில் சென்னையை விட வசதியான ஊர். அப்போ மில்லுகள்லாம் இருந்ததுனால ஓவர் டைம்லாம் பார்த்து மக்கள்கிட்ட, ஈவன் சாதாரண தொழிலாளிகிட்ட கூட எக்ஸ்ட்ரா காசு இருக்குன்றதுனால அவர் அதை பிடிச்சாரு. அங்கேயே இதை பார்த்து காப்பி அடிச்சு இன்னொரு சாமியார் ஒருத்தர் வந்தாரு. இப்போ கல்கி அதன் பிறகு அங்கேருந்து ஏதோ பிரச்சனையில விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பெண்கள்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு வரமாட்டேங்கிறாங்கன்னொடனே அவங்க பயந்துட்டாங்க. சிம்பிளா நாம பண்ணணும், வசதியினால தான் நாம் அதை பண்றோங்கிறதுக்கு உதாரணம் 2-3 சொல்லலாம். லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்குறவனுக்கு என்னோட மதத்துல இடம் இல்லைன்னு ஒரு மதம் சொன்னிச்சுன்னு வச்சுங்க, அது உயிரோட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. மதம் சொல்றீங்களா இல்ல மடமா? மதமோ மடமோ எவனோ ஒருத்தர் சொல்ல, எல்லா மதமும் அப்படியா சொல்லுது? எது வாங்குன்னு சொல்ல மாட்டாங்க. வாங்குறவனுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லுங்க. லஞ்சம் வாங்குறவனுக்கு இங்க இடம் கிடையாது, போயிடு. வரதட்சணை வாங்குறவனுக்கு என்னோட ஜாதியில இடம் கிடையாது, ஐ மீன் என்னோட மடத்துல இடம் கிடையாது, போ சொல்லுங்க. தூக்கி கடாசிட்டு போயிடுவான். நீங்க உங்களோட திருட்டுத்தனத்தை அலோவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து பரிகாரமா வேற ஏதாவது பண்ண வைக்குதுங்கிற அளவு அண்ட் கட்டுப்பாடை வந்து கீழே இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த கினியாவுக்கு கூட்டு போனான் ஜிம் ஜோன்ஸ், கொசு கடிச்சு இதுல சாப்பாடு கிடைக்காம எல்லாம் படாத பாடுபட்டாங்க. ஆனால் பட் ஜிம் ஜோன்ஸ் வந்து இதாக தான் இவங்க எல்லா மீன்ஸையும் பயன்படுத்துவாங்க. அந்த ஜிம் ஜோன்ஸ் ஒரு கலிஃபோர்னியாலேருந்து இங்கே போகும்போது அந்த அவங்க கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் எப்படி இவ்வளோ உற்சாகமாக இருக்கான் நாள் முழுக்கன்னு சந்தேகம் இருந்தது. அப்போ கூட இருந்தவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், அந்த ஸ்பீடுன்னு ஒரு போதைப் பொருளை வந்து பயன்படுத்தியிருக்கான். அது மாதிரி இவங்க எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அண்ட் உங்களுடைய கூட்டம் அதற்காக எல்லாத்தையும் செய்யும். சாமியார்களுக்கு பெண்களை ஏற்பாடு பண்ணி அனுப்புறது யாருன்னு சொன்னால் அவங்களோட தீவிர டிவோட்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க. பெண்களே கூட அதை செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லா விதிமீறல்களையும் பண்ணுவீங்க. ஆரம்பத்தில் உங்களுடைய எண்ணம் அது இல்லாமலே இருக்கலாம். ரொம்ப நேர்மையாக கூட அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களை அதை நோக்கி பண்ண வச்சிடும். உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குன்னா யார் ஒருத்தரும் மனித மூளையில் நல்லது செய்யறதுக்கு கெட்டது செய்யறதுக்குமான எல்லா பேசிக் தகுதிகளும் உண்டு. அதை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த எக்கோசிஸ்டம் கரெக்டாக இருந்ததுன்னா நாம் அந்த நேர்மையும் இதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம ஒன்று அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே போவோம், நம்ம தப்பு பண்ணுறோங்கிறதே தெரியாது எல்லா இடத்துலையும். இப்போ அமைதியாக இருக்கலாம். சிவசங்கர் பாபா வந்து இப்போ ஒரு அமைதியாக இருக்கலாம், ஏன்னா ஒரு சூடு பட்டாச்சு. பட் அதுக்கு முன்னாடி அந்த அந்த இன்னொன்று அவங்க இடத்த பாருங்க, 64 ஏக்கர் அவரோடது. ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக வாழும் காலத்தில் இருக்காருங்கிறதுனால நான் சொல்கிறேன். 64 ஏக்கர் இடம் இருக்கு. அவர்களுடைய பக்தர்கள் எல்லாரும் அங்கேயே குடியிருக்காங்க. அது ஒரு தனி உலகம். அது அவங்களுக்கு அதுக்கு வெளியில வேற ஒண்ணு கிடையாது. டெய்லி சாயங்காலம் அவங்க எல்லாத்தையும் அவரே தான் பேசுறாரு. அவர்கள் புற உலகத்தை அணுகிறதுக்கான வழியே கிடையாது. அவங்க வெளியில போய் பயப்படுவாங்க. ஸோ அவங்களை மேலும் மேலும் உள்ள வச்சுக்கிறது கொண்டு இருக்கும். அண்ட் அவங்க இண்டிவிஜுவலா ஒருத்தரை வந்து அணுகிறதுல வந்து கவனம் செலுத்துறாங்க எல்லா சாமியார்களும். உங்களை வந்து பர்சனலா ஆமா கூட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு. ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்னா ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்க குழந்தைகளை என்கேஜ் பண்றதுக்கு வேற ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. கல்யாணத்தை அங்கேயே நடத்திக்கலாம். அதை சாப்பாடு போடுவாங்க முக்கியமாக. இது எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு கட்சியில் இருக்காது. நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்து சேர்றீங்கன்னு சொன்னால் அங்கே படிம்பாங்க, போஸ்டர் ஓட்டும்பாங்க, இப்போ ஜனங்கள்கிட்ட போய் நில்லும்பாங்க, கூட்டத்துக்கு வாம்பாங்க. இந்த தொல்லையெல்லாம் அங்கே இல்லை. இங்கே நீங்கள் போனோமா அது பண்ணுறோம். அதன் பிறகு இதை மாதிரியான மற்ற குழுக்கள் எல்லாத்துலேயுமே அங்கே வந்து அங்கே உங்களை பேராசை காட்டுறதுக்கும் உங்களோட பயத்தை குறைக்கிறதுக்குமான ஒரு போலித்தனமான ஒரு போதைப் பொருளுக்கு இணையான ஒரு ஏற்பாடு உங்களுக்கு கிடையாது. அது அவங்க மற்றவர்கள் வந்து ரியாலிட்டியோட ஒரு டாஸ்க் பேஸ்டான ஒன்று. ஒரு யூனியனோட எல்லை வந்து லிமிட்டட். அது வேலை சார்ந்த உரிமை, அதை மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அது ஒரு டாஸ்க் பேஸ்டு ஒன்று. இயக்கம்ங்கிறது வந்து எதிர்காலத்தில் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நாளைக்கு இது கிடைக்கலாங்கிறது இருக்கு. அண்ட் அதில் உத்தரவாதம்னு ஒன்று கிடையாது. பட் இங்கே என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷரை கொடுக்குறாங்க, ஒரு பேரானந்தம். அது ஒரு முக்கியமாக உங்களை பயத்துல இருந்து அவர்கள் விடுவிக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் கூட பாருங்க, உங்களை ஒரு மாதிரி அச்சுறுத்துற மாதிரி இருக்கும்.
அக்னி அபிஷேக பெருவிழா அது மாதிரி ஒன்று வைக்கலாம். என்ன ஆவி எழுப்பும் கூட்டம், இல்லை எல்லாத்துலேயுமே நான் ஜஸ்ட் நிறைய போஸ்டரில் பார்க்குறேங்கிறதுனால எது நான் சொல்கிறேன். அண்ட் அந்த பேராசிரியர்கள் உங்களோட சகல எல்லா பிரச்சனைக்கும் பாவங்களும் தீக்கிறது, உங்களோட குற்ற உணர்ச்சி தான் உங்களோடதுன்னு சொன்னால் அதை தீக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு இது இருக்கலாம், கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு சாமி எல்லாம் இருக்குல்ல. நீங்கள் உட்காந்துட்டு ரியாலிட்டி என்னன்னா, நீங்கள் வந்து உட்காந்து வேற ஒருத்தர் போய் கேட்குறீங்க யதார்த்தத்தில் கல்யாணங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லைன்னு ஒருத்தர் பதில் சொல்லலாம். இல்லைப்பா தேடிக்கிட்டே இருக்கணும், கிடைச்சாதான் உண்டு, இப்போ பொண்ணு கிடைக்கிறதே இல்லை நல்ல பொண்ணு கிடைக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் வந்து உங்களை வந்து ஒருவேளை அச்சுறுத்தலாம். பட் சாமி அப்படி எல்லாம் இல்லை, எல்லாம் சரியா போயிட்டா. சாமி கும்புறதை நம்மளால திறக்க முடியாது, அது அவங்களுடைய விருப்பம், ஒரு ஹோப்பை கொடுக்குது அப்படின்ற அளவில் வச்சுக்கலாம். ஈல்டாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மக்கள் வந்து சாமியார்கிட்ட போயிட்டு ஈல்டாகி அவங்க கிட்ட போய் அவங்களுடைய பணத்தை ஃபுல்லாக கொடுக்கறது, அல்லது குழந்தைகளை வந்து அங்கே கொடுக்கறது, அல்லது எந்த தவறையும் கேட்காமல் இருக்குது, அல்லது ஒரு தவறு இருந்தால் எஸ்கேப் ஆகாமல் அங்கேயே லாக் ஆகி இருக்கிறதுல இருந்து எப்படி ஒரு சாமியார்கிட்ட ஈல்டாகாம மக்கள் எப்படி இருக்கணும்? சாமி கும்புறதுன்றது அவங்களுடைய சாய்ஸாக இருக்கு, அவங்க போய் கும்பிட்றாங்க, அது ஒரு ஹோப்பை கொடுக்குதுன்ற அளவில் அதை கூட அவங்க பின்பற்றிக்கலாம். பட் ஒரு சாமியார்கிட்ட போய் மொத்தமாக ஈல்டாகி இருக்காம இருக்கிறது என்ன பண்ணணும்? கெடு வாய்ப்பா இந்தியன் சிஸ்டம்ல அப்படி ஒரு ஈல்டாகாம தடுக்கிறதுக்கு உண்டான மெக்கானிசம் எதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நம்பல. சைனால இருக்கிற மாதிரி மதத்தை எடுத்து ஓரம் வைக்கிற கல்வி முறை உபயோகப்படலாம், பட் அது இங்கே சாத்தியமே கிடையாது. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லே சில வாத்தியாருக்கு திருட்டுத்தனமா அந்த ராமவச்சனை எல்லாம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். சொசைட்டி ஓரளவு கரெக்டாக இருக்கு, இங்கே அது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இண்டிவிஜுவல்ஸ் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறவன் கண்டிப்பாக ஒரு சாமியாட்ட போக மாட்டான். ஸோ சிம்பிள். வேற என்ன செய்யலாம்னு சொன்னா, மற்றவர்கள் இந்த மாதிரி அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மினிமலா சில வாய்ப்புகளை மட்டும் சொல்றேன். வெளியில வர முயற்சி பண்றவங்களை குறை சொல்லாம கிண்டல் பண்ணாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கூட சேர்த்துக்கிற வாய்ப்பை கொடுக்கலாம். இப்போ கல்கிக்கு போறாங்க, எனக்கு அது இல்லை வந்து நித்யானந்தாவோட டிவோட்டியாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள வந்து அவன் உருப்ப மாட்டாங்கிறதுல அணுகாம அவர்களை நம்ம இதுல சேர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை செய்யலாம். ஏன்னா இந்த ஆளை தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு வாசல் இருக்கணும், அடைக்கலம் ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு வேற ஒரு திறப்பு இருக்கணும். அவன் உங்களுக்கு இருக்கிற அறிவோடு அவன் இங்கே வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அதை ஒன்று செய்யலாம். அண்ட் ஒரு இந்த மாதிரி அறிவுபூர்வமாக தர்க்கபூர்வமாக யோசிக்கிறவர்களை ஒருங்கிணைக்கிற குழுக்களை நாம் வந்து நாம் அதில் சேரலாம். அதுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யலாம். வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு இதை அது மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் டீச்சர்ஸ் மத்தியில் வேலை செய்யலாம். இந்த மாதிரி யதார்த்தமாக பேசுறதுக்கு தயாராக இருக்கிற வாய்ப்பு இருக்கிற அவங்கள வந்து பேச வைக்கலாம். நேச்சுரலி நம்ம வந்து பெரியாரோட ஒரு பெரிய சக்சஸ் என்னன்னா, அவர் செஞ்ச முக்கியமான பங்களிப்பு என்னன்னு சொன்னா, நாத்திகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு வந்து உலகத்துல வேற எங்கேயுமே வேற எந்த பிலாசபரும் செஞ்சது கிடையாது. அவங்க ஒரு அறிவாளி அறிவுஜீவிங்கிற அளவோட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து வச்சு வெகு மக்கள் கிட்ட போல. பெரியார் வின் பண்ண ஒரு இடம் அது. அவர் அது ஒரு இயக்கமா கட்டினார். இயக்கமா கட்டும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதற்கு தேடி வர்றவனுக்கு அது ஒரு இடமா இருந்தது. அவங்க குழுவா செயல்பட முடிஞ்சது. அதை கொள்கையா ஆக்கும்போது அதை இன்னும் வெவ்வேறு இடத்துக்கு எடுத்துட்டு போறது ஈஸி. அதற்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு வாய்ப்பு வந்துச்சு. மற்ற எல்லாரும் நீங்க அந்த இதுல பிளாட்டோ காலத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இதை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்கள் ஒரு அமைப்பை கட்டல. பெரியார் அதை செஞ்சாரு. அதே மாடல் தான். ஒண்ணு அந்த குழுக்களோட நாம் அசோசியேட் பண்ணி வேலை பார்க்கறது, அல்லது அதையொத்த எவ்வளவு சின்னதாவே இருக்கட்டும் 4 பேரை வச்சு நம்மளால இந்த மாதிரி ஒரு உரையாடுறதுக்கான ஒரு இடத்த பண்ண முடியுது. இன்னொன்று சயின்ஸை வந்து எளிமையா பேசுறது, இது போன்ற விஷயங்களை முக்கியமா நான் ரெக்கமெண்ட் பண்றது. இவ்வளவு இந்த இதுல இவர்கள் மீது வெறுப்பை கொட்டுவதன் மூலம் நாம மேலும் அவங்கள சாமியாரை நோக்கி தான் தள்ளுவோம். சாமியார்கள் மீதா டிவோட்டிஸ் மீதா? டிவோட்டிஸ் மீது. ஓகே. சில சாமியார்களை வந்து நாம ஒரு பகுதி அளவுக்கு நாம வந்து அவங்கள எக்ஸ்போசேஷன் தருக்காதா? இப்படி நடந்திருக்கு, இந்த மடத்துல இவ்வளவு கொலைகள் நடந்திருக்குன்றதெல்லாம் டிவோட்டிஸை பாதிக்கும். ஒரு இது கூட நடக்காது. எனக்கு அது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவர்கள் அது தங்களுடைய ஒரு பார்ட்டுன்னு நம்புறாங்க, என்னுடைய ஆளுமையின் ஒரு பகுதின்னு நம்புறாங்க. இது எல்லாமே சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல சாமியாரை பாதிக்குமான்னு கேட்கல, டிவோட்டிஸை கேட்கிறேன். டிவோட்டி எல்லாம் இந்த மடத்துல நடக்குது, நம்ம போவானான்றதெல்லாம் தோணாதா? இல்லவே இல்லை. அது வந்து பெரிய அளவுல ஒரு அது வந்து வேக்கப் காலா இருக்காது. வேக்கப் காலா இருக்காது. ஒரு குறிப்பிடத்தக்க டேமேஜை அந்த பக்தர்கள்ட்ட அது உருவாக்குன்றதுக்கு இல்லவே இல்லை. நீங்க சாய்பாபா பத்தின பிரிட்டன்லேருந்து வந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் உண்டு. அது வந்து சாய்பாபாவுக்கு போகிற கூட்டத்தை குறைக்கவே இல்லை. சாய்பாபா செத்த பிறகு அது குறைஞ்சிது. இப்போ இவர் மற்ற சாமியார்களில் சொல்லட்டுமே, இப்போ இன்னமும் ராம் ரஹீமுக்கு பக்தர்கள் இருக்காங்க. அந்த குரூப் அப்படியே தான் இருக்குது. அவருக்கு அந்த ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது.
போலோ பாபான்னு ஒரு ஆள் இருக்கார்ல, இப்போ ஒரு 120 பேர் அவர் காலடி மண் எடுத்து நெத்தியில வச்சுக்கிறேன்னு சொல்லி விழுந்து செத்தாங்கல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல. அந்த ஆளோட டெக்னிக் என்னன்னா, ஒதுக்கப்பட்ட ஜாதிகளுக்கு வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ஒரு இது எடுத்தார். அவர் பேர்ல எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் தன்னுடைய அந்த ஃபேன் பேஸை வந்து அவர் லூஸ் பண்ணவே இல்லை. ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூட இவர்கள் அதற்கு ஒரு சமாதானத்தை சொல்லிக்குவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம்னு சொல்லுவாங்க, அல்லது இது ஒரு போலியான குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். அது அதனால நாம இது உண்மையை பேசுவதன் வழியா, அவர்களை அம்பலப்படுத்துறதன் வழியா, இந்த குற்றங்களை வந்து அவங்க கிட்ட கொண்டு போறதன் வழியா அவர்களை மேலும் ஒரு மாதிரி கன்சீல்டு அவங்களுக்குள்ளேயே வந்து கும்மி அடிக்க தான் வைக்குமே தவிர அவர்களை யதார்த்த உலகத்தை நோக்கி அதை கொண்டு வராது. ஏன்னா இதுல மரபு ரீதியான காரணங்கள் இருக்கு, பழக்கத்தினால வந்த காரணங்கள் இருக்கு, இப்போ டெக்னாலஜி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்கு. இந்த மாதிரியான அந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட், பேண்ட்வேகன் எஃபெக்ட்ன்ற மாதிரியானதெல்லாம் இருக்கு. சோஷியல் லேர்னிங் தியரி, சமூக கற்றலேருந்து அவங்களுடைய இம்மிடியட் சர்க்கிள்ல இருக்கிற அவங்கள தான் மக்கள் காப்பி பண்ண பார்ப்பாங்க. இதை மாதிரி பல்வேறு அறிவியல் பூர்வமான ஃபேக்டர்ஸ் இருக்குன்றதுனால நாம வந்து அந்த பாறையோட மோதுறது புத்திசாலித்தனம் இல்லை, பட் அதை பயன்படுத்துறது முடியும். அதுக்கு டேமேஜை உருவாக்குறதுங்கிறது சாத்தியம். ஒரே நாளில் கனவு மாதிரியெல்லாம் நடக்காது. நம்ம அந்த கற்பனையான அதை வந்து விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பிராட் மைண்டோட இன்னும் நிதானமாக அவர்களை அணுகும் போது ஓரளவு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். பட் ஒரு ரியாலிட்டியை ஒத்துக்கணும். இந்த டெக்னாலஜி, இந்த எக்ஸிஸ்டிங் பொருளாதார சூழல், இந்த சந்தை பொருளாதாரம், இது எல்லாமே அவங்களுக்கு தான் நிறைய சாதகமாக இருக்கும். இந்த இடத்துல அறிவுபூர்வமாக யோசிக்கிறவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய இலக்கை வந்து அடையிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுதான் வழியை தவிர ஒரு பெரிய மேஜிக்கலா ஒரு தீர்வு இருக்கும்னு நான் நம்பலை. ஒரு பலவீனமானவர்களை எப்படி அவங்க கேப்சர் பண்றாங்கன்றதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் பேசியிருக்கோம். நம்மளால முடிஞ்சதுன்றது கிளட்சர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களை மீட்பது எப்படி, அவர்களை வெளியே கொண்டு வருவது. இது போதாது. நம்ம இன்னமும் கூட இதோட ஃபர்தர் வந்து இன்னமும் கூட பேசுற மாதிரி இருக்கு. இது ஒரு இதோட முடிய போறது இல்லை. வாய்ப்பு இருக்கு. முன்ன என்ன நிறைய சாமியாரும் வருவாங்க. நம்ம அதை தொடர்ந்து பேசலாம். இது போதாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். நான் பேசுனது முழுமையானதல்ல, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு, தேடிதான் எடுத்து நம்ம விதைக்கணும். ஓகே, நிச்சயமா பேசுவோம். நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து உங்களுக்கு கருத்துக்களை ரொம்ப நன்றி. ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்னென்ன டாபிக்ல பேசலாம் அப்படின்றதும் நிச்சயமா கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.